ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். இந்த பேரண்ட் கிளாஸை வந்து பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைல்டு கிளாஸை வந்து டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேஸ் கிளாஸை வந்து ஒரு டிரைவ் கிளாஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸில் வந்து ஒரு டிரைவ் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறது எக்ஸாம்பிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். டெஃப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேமில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் லெட்ஸ் ஸ்டடி தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். டெஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். லெட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஏ தான் வந்து நம்மளுக்கு பேஸ் கிளாஸ். இதை வந்து பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிஏ வந்து டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் பி கிளாஸை வந்து ஏ கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்தா தான் இதை வந்து டிரைவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அதை வந்து பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். S1 ஈக்குவல் டு இப்போ நான் பி கிளாஸ் ஆக்சஸ் பண்ண போகிறேன். பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ S1 டாட் ஏ கிளாஸில் என்ன நான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை நான் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணால் எனக்கு லெட்ஸ் ஸ்டடி தமிழ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பி கிளாஸில் வந்து ஏ கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணுறதுனால இப்போ நான் பி கிளாஸ் மூலிமா ஏ கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பி கிளாஸில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக S1 டாட் பி கிளாஸில் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன்னா கொடுத்து நான் ரன் பண்ணால் லெட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு வந்துடுச்சு. இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் 2 or more பேஸ் கிளாஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு டிரைவ் கிளாஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிரைவ் கிளாஸ் இருக்கட்டும், DRIP டிரைவ் கிளாஸ். இப்போது இன்னொரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இதில் A, B அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லெட்ஸ் ஸ்டடி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது மேலே ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்குது, அதை நான் எடுத்துடுறேன். இப்போ இது வந்து எனக்கு ஒரு பேஸ் கிளாஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது என்கிட்ட 3 கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் வந்து தமிழ் கொடுத்துருக்கேன், இன்னொரு கிளாஸில் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், இன்னொரு கிளாஸில் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல 2 பேஸ் கிளாஸ் இருக்குது. இந்த 2 பேஸ் கிளாஸையும் இந்த ஒரு டிரைவ் கிளாஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். S1 ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது S1 டாட் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பியில் என்ன இருக்குது, இங்கிலீஷ் இருக்கா, S1 டாட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணால் லெட்ஸ் ஸ்டடி தமிழ், லெட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ சில இருக்கிறதும் நான் வந்து ரன் பண்ணோன்னா S1 டாட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை தான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேரண்ட் கிளாஸை வந்து ஒரு சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போது
இன்னொரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணி இந்த சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த பேரண்ட் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எப்படிங்கிறது எக்ஸாம்பிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட 3 கிளாஸ் இருக்குது, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றுத்துலேயும் நான் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பியில் வந்து ஏவை ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போது சியில் வந்து பியை ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போது சிக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி என்னால் ஏவை கூட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா S1 = C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு S1.Tamil அப்படின்னு சொல்லி கொடுத்து, நெக்ஸ்ட்டு S2.English அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு S1.Max அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணனா இங்கிலீஷில் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரன் பண்ணால் லெட்ஸ் ஸ்டடி தமிழ், லெட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ், லெட்ஸ் ஸ்டடி மேக்ஸ்னு வந்துருச்சு. இது எப்படின்னா ஏ கிளாஸை வந்து பி கிளாஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதுவே சி கிளாஸில் வந்து பி கிளாஸை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பி கிளாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏ கிளாஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா? அதனால் இப்போ என்னால் ஒரு சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா பேரண்ட் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பேஸ் கிளாஸை வந்து நிறைய டிரைவ்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து பேஸ் கிளாஸு, மற்ற 3மே வந்து டிரைவ்ட் கிளாஸ். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துலேயும் வந்து பேஸ் கிளாஸோட நேம் கொடுத்துருக்கேன். வந்து ஏன்னு சொல்லிட்டு 3 இடத்துலையும் வந்து பேஸ் கிளாஸோட நேம் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு பி கிளாஸை வந்து கொடுக்குறேன். இப்போது S1 டாட், அதாவது பேஸ் கிளாஸ் இருக்கிற வந்து ஃபங்க்ஷன் நான் கொடுத்தேன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து லெட்ஸ் ஸ்டடி தமிழ் அப்படின்னு வந்துடும். இதுவே S1 டாட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு லெட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா காம்பினேஷன் ஆஃப் அதர் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதுக்குள்ளே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கும், மல்டிபிளும் இருக்கும், மல்டி லெவலும் இருக்கும், ஹைரார்க்கிக்கலும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை மாற்ற போகிறோம். எப்படின்னா இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வரலாமா? இந்த இடத்துல A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது நான் இடத்துல நேம் கொடுத்துட்றேன், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல இந்த ஏவை எடுத்தேன்னா இப்போ வந்து இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக மாறிடுச்சு. அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் 2 பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அதை வந்து ஒரு டிரைவ்ட் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும். அதை தான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது காம்பினேஷன் ஆஃப் அதர் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ரன் பண்ணால் எனக்கு லெட்ஸ் ஸ்டடி தமிழ், லெட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ், லெட்ஸ் ஸ்டடி மேக்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, பேஸ் கிளாஸ்னால் என்ன, டிரைவ் கிளாஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.